வணக்கம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது நியூஸ்7 தமிழ். தமிழ்நாடு, இந்தியா, உலகம், விளையாட்டு, சினிமா என பல்வேறு துறைகளில் நடந்த இன்றைய சுவாரஸ்ய நிகழ்வுகளை நான்ஸ்டாப் செய்தி தொகுப்பில் சுருக்கமாக பார்க்கலாம். லார்ட்ஸ் மைதானத்தில் டெஸ்டில் சதமடித்த முதல் வீராங்கனை என்ற வரலாற்று சாதனையை இந்தியாவின் யாஸ்திகா பாட்டியா படைத்துள்ளார். இங்கிலாந்துக்கு எதிரான பெண்கள் டெஸ்டில் 113 ரன்கள் விளாசிய யாஸ்திகா புதிய சாதனை படைத்தார். இந்தியா 157 ரன்கள் வெற்றி இலக்கை நிர்ணயித்த நிலையில் 3வது நாள் முடிவில் இங்கிலாந்து 6 விக்கெட் இழப்பிற்கு 130 ரன்கள் எடுத்துள்ளது. இந்தியா வெற்றியை நெருங்கியுள்ளது. மேத்யூஸ், டெய்லர் இருவரின் அபார சதத்தால் அயர்லாந்தை வீழ்த்திய வெஸ்ட் இண்டீஸ் மகளிர் அணி ஒருநாள் தொடரை கைப்பற்றியுள்ளது. 242 ரன்கள் வெற்றி இலக்கை துரத்திய வெஸ்ட் இண்டீஸ் அணிக்காக கேப்டன் ஹைலி மேத்யூஸ் 100 ரன்களும் ஸ்டெஃபானி டெய்லர் ஆட்டமிழக்காமல் 100 ரன்களும் குவித்தனர். 6 விக்கெட் வித்தியாசத்தில் வென்ற வெஸ்ட் இண்டீஸ் 3 போட்டிகள் கொண்ட தொடரை 2-0 என்ற கணக்கில் கைப்பற்றியது. விம்பிள்டன் டென்னிஸ் ஆண்கள் ஒற்றையர் பிரிவில் உலகின் நம்பர் 1 வீரர் ஜானிக் சின்னர் தொடர்ந்து 2வது ஆண்டாக சாம்பியன் பட்டத்தை தக்க வைத்துள்ளார். இறுதிப் போட்டியில் ஜெர்மனியின் அலெக்சாண்டர் ஸ்வரேவை 6-7, 7-6, 6-3, 6-4 என்ற செட் கணக்கில் வீழ்த்திய சின்னர் தனது 2வது விம்பிள்டன் மற்றும் 5வது கிராண்ட்ஸ்லாம் ஒற்றையர் பட்டத்தை வென்று அசத்தினார். உலகக்கோப்பை கால்பந்தில் லியோனல் மெஸ்ஸியின் தொடர்ச்சியான கோல் சாதனை முடிவுக்கு வந்துள்ளது. சுவிட்சர்லாந்துக்கு எதிரான காலிறுதியில் அர்ஜென்டினா 3-1 என வென்று அரையிறுதிக்கு முன்னேறினாலும் மெஸ்ஸி கோல் அடிக்கவில்லை. இருப்பினும் ஒரு கோல் அசிஸ்ட் வழங்கிய அவர் உலகக்கோப்பை வரலாற்றில் 10 கோல்களுக்கு உதவிய முதல் வீரர் என்ற புதிய சாதனையை படைத்தார். மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரில் சியாட்டில் ஓர்காஸை 6 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி சான் பிரான்சிஸ்கோ யூனிகார்ன்ஸ் அபார வெற்றி பெற்றுள்ளது. முதலில் பேட்டிங் செய்த சியாட்டில் 190 ரன்கள் குவித்தது. தொடர்ந்து 191 ரன்கள் இலக்கை துரத்திய சான் பிரான்சிஸ்கோ பென் ஆலனின் 65 ரன்கள் உதவியுடன் 19 ஓவரிலேயே இலக்கை எட்டி வெற்றியை பதிவு செய்தது குறிப்பிடத்தக்கது. மேஜர் லீக் கிரிக்கெட் தொடரில் டெக்சாஸ் சூப்பர் கிங்ஸை 3 விக்கெட் வித்தியாசத்தில் வீழ்த்தி வாஷிங்டன் ஃப்ரீடம் அணி த்ரில் வெற்றி பெற்றது. முதலில் பேட்டிங் செய்த டெக்சாஸ் 165 ரன்கள் எடுத்தது. 166 ரன்கள் இலக்கை துரத்திய வாஷிங்டன் கேப்டன் ஸ்டீவ் ஸ்மித்தின் 46 ரன்கள் உதவியுடன் 19.4 ஓவர்களில் இலக்கை எட்டி வெற்றியை பதிவு செய்தது. லார்ட்ஸ் டெஸ்டில் இந்திய பெண்கள் அணிக்கு எதிராக இங்கிலாந்து முதல் இன்னிங்ஸில் 170 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. இந்தியாவின் முதல் இன்னிங்ஸ் 285 ரன்களுக்கு பதிலளித்த இங்கிலாந்து இந்திய பந்துவீச்சில் திணறியது. கிரந்தி கவுட் 5 விக்கெட்டுகள் கைப்பற்றினார். இதையடுத்து 115 ரன்கள் முன்னிலையுடன் 2வது இன்னிங்ஸை தொடங்கிய இந்தியா 2வது நாள் முடிவில் 1 விக்கெட்டுக்கு 154 ரன்கள் எடுத்துள்ளது. உலகக்கோப்பை வில்வித்தை தொடரில் பெண்கள் காம்பவுண்ட் அணி பிரிவில் இந்தியா வெள்ளிப்பதக்கம் வென்றுள்ளது. ஸ்பெயினின் மேட்ரிடில் நடைபெற்ற இறுதிப் போட்டியில் சுரேகா வென்னம், பிரித்திகா பிரதீப், சிகிதா தனிபாரதி இடம்பெற்ற இந்திய அணி கொலம்பியாவிடம் 228க்கு 232 என்ற புள்ளிக்கணக்கில் தோல்வி அடைந்து வெள்ளிப்பதக்கத்தை கைப்பற்றியது. அதே நேரம் பிரித்திகா மற்றும் கீர்த்தி சர்மா அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளனர். நியூசிலாந்துக்கு எதிரான முதல் ஒருநாள் போட்டியில் வெஸ்ட் இண்டீஸ் அணி 7 விக்கெட் வித்தியாசத்தில் அபார வெற்றி பெற்றுள்ளது. முதலில் பேட்டிங் செய்த நியூசிலாந்து 267 ரன்களுக்கு ஆல் அவுட் ஆனது. 268 ரன்கள் இலக்கை துரத்திய வெஸ்ட் இண்டீஸ் காட்டியின் 95 ரன்கள், ஷாய் ஹோப்பின் 87 ரன்கள் உதவியுடன் 48.5 ஓவர்களில் வெற்றியை பதிவு செய்து 5 போட்டிகள் கொண்ட தொடரில் 1-0 என்ற கணக்கில் முன்னிலை பெற்றது. ஆசிய தடகள சாம்பியன்ஷிப் போட்டியில் 3 தங்கம், 4 வெள்ளி, 9 வெண்கலம் என மொத்தம் 16 பதக்கங்களை வென்று இந்தியா அசத்தியுள்ளது.
சீனாவின் ஆர்டோஸில் நடைபெற்ற போட்டியில் இந்தியா பதக்கப்பட்டியலில் 4வது இடம் பிடித்தது. போட்டியை நடத்திய சீனா 52 பதக்கங்களுடன் முதலிடத்தை கைப்பற்றி ஆதிக்கம் செலுத்தியது. சாகித்ய அகாடமி விருது பெற்ற பிரபல தமிழ் எழுத்தாளர் பூமணி காலமானார். அஞ்ஞாடி நாவலுக்காக சாகித்ய அகாடமி விருது பெற்ற பூமணி வெக்கை நாவலை தழுவியே வெளியான அசுரன் திரைப்படத்தின் கதாசிரியராகவும் அறியப்பட்டவர். அவரது இறுதிச் சடங்கு கோவில்பட்டியில் நடைபெற்றது. திரை உலகினரும் எழுத்தாளர்களும் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்தனர். நடிகர் சிவராஜ்குமார் நடித்துள்ள பெயில் திரைப்படத்தின் புதிய ரிலீஸ் தேதி அறிவிக்கப்பட்டுள்ளது. இயக்குனர் பவன் இயக்கியுள்ள இந்த ஆக்ஷன் படம் முன்பு அறிவிக்கப்பட்ட தேதியில் வெளியாகாமல் ஒத்திவைக்கப்பட்டது. தற்பொழுது காந்தி ஜெயந்தியான அக்டோபர் 2ஆம் தேதி உலகம் முழுவதும் திரையரங்குகளில் வெளியாகும் என படக்குழு அதிகாரப்பூர்வமாக அறிவித்துள்ளது. தனுஷ் நடிக்கும் ஓம் திரைப்படத்தின் இறுதிக்கட்ட படப்பிடிப்பு மலேசியாவில் தொடங்கியுள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. இயக்குனர் ராஜ்குமார் பெரியசாமி இயக்கும் இந்த ஆக்ஷன் படத்தில் மம்முட்டி மற்றும் நஸ்ருதீன் ஷா முக்கிய கதாபாத்திரங்களில் நடிக்கின்றனர். இறுதிக்கட்ட படப்பிடிப்பு நிறைவடைந்ததும் போஸ்ட் புரொடக்ஷன் பணிகள் தொடங்க உள்ள நிலையில் படம் அக்டோபர் 16ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. விஸ்வநாதன் அண்ட் சன்ஸ் படத்தின் புதிய பாடல் நடிகர் சூர்யாவின் பிறந்த நாளான ஜூலை 23ஆம் தேதி வெளியாகும் என ஜிவி பிரகாஷ்குமார் அறிவித்துள்ளார். வெங்கி அட்லூரி இயக்கியுள்ள இந்த படம் ஆகஸ்ட் 14ஆம் தேதி உலகம் முழுவதும் வெளியாக உள்ளது. இந்த புதிய பாடலை சூர்யாவே பாடியிருப்பார் என ரசிகர்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து வருகின்றனர். நடிகர் ஆர்யா மீது 1,80,00,000 நிதி மோசடி புகாரின் அடிப்படையில் ஜூபிலி ஹில்ஸ் காவல் நிலையம் போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையை தொடங்கியுள்ளனர். அனந்தன்காடு படப்பிடிப்புக்காக பயன்படுத்தப்பட்ட உயர்தர கேமரா உள்ளிட்ட உபகரணங்களுக்கான வாடகை தொகை செலுத்தப்படவில்லை என புகார் அளிக்கப்பட்டுள்ளது. இந்த விவகாரத்தில் நடிகர் ஆர்யா, தயாரிப்பாளர் உள்ளிட்டோரிடம் போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ட்ரெயின் படத்தின் டீசரை படக்குழு வெளியிட்டுள்ளது. மிஷ்கின் இயக்கியுள்ள இந்த டார்க் த்ரில்லர் படத்தில் விஜய் சேதுபதி, ஸ்ருதி ஹாசன் உள்ளிட்டோர் நடித்துள்ளனர். ஒரே இரவில் ரயிலில் நடக்கும் மர்ம சம்பவங்களை மையமாக கொண்ட இந்த படம் விரைவில் திரையரங்குகளில் வெளியாக உள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. 100 சாமி திரைப்படத்தின் சேட்டிலைட் மற்றும் OTT உரிமைகளை ஜீ நிறுவனம் பெற்றுள்ளது. விஜய் ஆண்டனி நடித்த இந்த படம் திரையரங்குகளில் வெளியாகி நல்ல வரவேற்பை பெற்ற நிலையில் OTT வெளியீட்டு தேதி விரைவில் அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என்று படக்குழு அறிவித்துள்ளது. மா இன்டி பங்காரம் திரைப்படம் வெளியாகி 22 நாட்களில் 100 கோடி ரூபாய் வசூலை கடந்துள்ளதாக படக்குழு அறிவித்துள்ளது. சமந்தா, ரூத் பிரபு தயாரித்து நடித்துள்ள இந்த படம் ரசிகர்களிடையே நல்ல வரவேற்பை பெற்றுள்ள நிலையில் விரைவில் 200 கோடி வசூலை எட்டும் என படக்குழு நம்பிக்கை தெரிவித்துள்ளது. சட்லஜ் திரைப்படம் OTT-யிலிருந்து நீக்கப்பட்டதை தொடர்ந்து பஞ்சாப் உள்ளிட்ட 5 மாநிலங்களில் உள்ள பல சீக்கிய குருத்வாராக்களில் திரையிடப்பட்டு வருகிறது. தில்ஜித் தோசஞ்ச் நடித்துள்ள இந்த படம் மனித உரிமை செயற்பாட்டாளர் ஜஸ்வந்த் சிங் கல்ரா வாழ்க்கையை மையமாக கொண்டதால் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. உலகம் முழுவதும் 50 கோடி ரூபாய்க்கும் அதிகமாக வசூலித்து கட்டாகுஸ்தி 2 திரைப்படம் புதிய சாதனை படைத்துள்ளது. விஷ்ணு விஷால் நடித்த படங்களில் அதிக வசூல் செய்த திரைப்படமாக இது உருவெடுத்துள்ளதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. ரசிகர்களின் அமோக வரவேற்பால் படத்தின் திரையிடலும் 700க்கும் மேற்பட்ட திரைகளுக்கு விரிவுபடுத்தப்பட்டுள்ளது. கனடாவின் டொராண்டோ நகரில் நடைபெற்ற இசை திருவிழாவில் மர்ம நபர்கள் நடத்திய துப்பாக்கிச் சூட்டில் 2 இளைஞர்கள் உயிரிழந்த நிலையில் 6 பேர் காயமடைந்தனர். சம்பவத்தை அடுத்து போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வரும் நிலையில் இறுதி நாள் விழா ரத்து செய்யப்பட்டது. மேலும் உயிரிழந்தோருக்கு கனடா பிரதமர் மார்க் கார்னி இரங்கல் தெரிவித்த நிலையில் போலீசாரின் விரைவான நடவடிக்கையையும் பாராட்டினர்.
வங்காளதேச நாட்டில் பெய்து வரும் கனமழையால் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் நிலச்சரிவில் சிக்கி உயிரிழந்தோர் எண்ணிக்கை 51ஆக உயர்ந்துள்ளது. 7 மாவட்டங்களில் சுமார் 10 லட்சம் பேர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் பலியானவர்களில் ரோஹிங்கியா அகதிகளும் உள்ளதாக அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். மேலும் கனமழை தொடரும் என வானிலை மையம் எச்சரிக்கை விடுத்துள்ளது. வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட சக்தி வாய்ந்த இரட்டை நிலநடுக்கத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 4490ஆக உயர்ந்துள்ளது. 16,000க்கும் மேற்பட்டோர் காயமடைந்துள்ள நிலையில் 6,462 பேர் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர். பல கட்டிடங்கள் இடிந்து விழுந்ததால் மீட்புப் பணிகள் தொடர்ந்து தீவிரமாக நடைபெற்று வருகின்றன. ஹார்மோஸ் ஜலசந்தியை மீண்டும் மூடுவதாக ஈரான் அறிவித்துள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது. இதனால் உலகளாவிய கச்சா எண்ணெய் விநியோகம் பாதிக்கப்படும் அபாயம் ஏற்பட்டுள்ள நிலையில் சர்வதேச சந்தையில் எண்ணெய் விலை மீண்டும் உயரத் தொடங்கியுள்ளது. இதன் எதிரொலியாக பெட்ரோல், டீசல் உள்ளிட்ட எரிபொருட்களின் விலையும் அதிகரிக்கக்கூடும் என்ற அச்சம் எழுந்துள்ளது. ஈரானின் காஷ்மீர் தீவு மீது அமெரிக்கா ஏவுகணை தாக்குதல் நடத்தியதாக ஈரான் தெரிவித்துள்ளது. இராணுவ இலக்குகள் குறிவைக்கப்பட்டதாக அமெரிக்கா கூறியுள்ள நிலையில் இந்த தாக்குதலில் உயிரிழப்பு எதுவும் இல்லை என ஈரான் அறிவித்துள்ளது. ஹார்முஸ் ஜலசந்தி தொடர்பான பதற்றம் மேலும் அதிகரித்துள்ளதால் மத்திய கிழக்கில் பாதுகாப்பு சூழல் பரபரப்பாகி உள்ளது. ஜம்மு காஷ்மீரின் பாரமுல்லா மாவட்டத்தில் அதிகாலை 3.6 ரிக்டர் அளவில் லேசான நிலநடுக்கம் ஏற்பட்டது. பூமிக்கு 10 கிலோமீட்டர் ஆழத்தில் பதிவான இந்த நில அதிர்வால் மக்கள் அச்சமடைந்த நிலையில் உயிரிழப்பு அல்லது சேதம் எதுவும் ஏற்படவில்லை என அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். ககன்யான் விண்கலத்தின் திட்டத்தில் குழு தொகுதி தொடர்பான 3 முக்கிய சோதனைகள் வெற்றிகரமாக நிறைவடைந்துள்ளன. விண்கலத்தின் நிலைத்தன்மை, ஆம்பிளிக்கல் பிரிப்பு மற்றும் உச்சப்பகுதி உரை பிரிப்பு உள்ளிட்ட சோதனைகள் அனைத்தும் வெற்றி பெற்றதாக இஸ்ரோ தெரிவித்துள்ளது. இதன் மூலம் ககன்யான் திட்டம் அடுத்த கட்டத்தை நோக்கி முன்னேறியுள்ளது. மத்திய அரசின் ஜல் சக்தி அமைச்சகத்தின் சார்பில் மாநில நீர்வளத்துறை செயலாளர்களுக்கான தேசிய மாநாடு டெல்லியில் நடைபெற்றது. மாநாட்டுக்கு மத்திய ஜல் சக்தித்துறை மந்திரி CR பாட்டீல் தாங்கினார். நீர்வள திட்டங்களில் மத்திய மாநில ஒருங்கிணைப்பு மற்றும் தேசிய திட்டங்களின் முன்னேற்றம் குறித்த ஆலோசனை நடைபெற்றது. நாடாளுமன்ற மழைக்கால கூட்டத்தொடர் வரும் 20ஆம் தேதி தொடங்கி ஆகஸ்ட் 15 வரை நடைபெறுகிறது. மொத்தம் 19 அமர்வுகள் நடைபெற உள்ள நிலையில் அரசியல் அமைப்பு திருத்தம் தேவைப்படும் முக்கிய மசோதாக்களை மத்திய அரசு தாக்கல் செய்ய திட்டமிட்டுள்ளது. இதையொட்டி கூட்டத்தொடர் சுமூகமாக நடைபெற ஜூலை 19ஆம் தேதி அனைத்து கட்சி கூட்டம் நடைபெறும் என்று மத்திய அரசு அறிவித்துள்ளது. கொலம்பியாவில் நடைபெற்ற 56வது சர்வதேச இயற்பியல் ஒலிம்பியாடு போட்டியில் இந்தியா சார்பில் பங்கேற்ற 5 மாணவர்களும் தங்கப் பதக்கங்களை வென்று அசத்தியுள்ளனர். 87 நாடுகளைச் சேர்ந்த 381 மாணவர்கள் பங்கேற்ற இந்த போட்டியில் புனே, இந்தூர், டெல்லி, மும்பை, அகமதாபாத் ஆகிய நகரங்களைச் சேர்ந்த இந்திய மாணவர்கள் தங்கம் வென்று நாட்டிற்கு பெருமை சேர்த்தனர். நாமக்கல்லில் முட்டை விலை மீண்டும் புதிய உச்சத்தை எட்டியுள்ளது. தேசிய முட்டை ஒருங்கிணைப்பு குழு நிர்ணயித்த புதிய விலைப்படி ஒரு முட்டையின் விலை ரூபாய் 6.65 உயர்த்தப்பட்டுள்ளது. தீவன செலவு அதிகரிப்பு மற்றும் தேவை உயர்வு காரணமாக இந்த விலை உயர்வு ஏற்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்த உயர்வு கோழி பண்ணை துறைக்கு நிவாரணமாக இருந்தாலும் பொதுமக்கள் மற்றும் வணிகர்களுக்கு கூடுதல் சுமையை ஏற்படுத்தியுள்ளது. பெரம்பலூரில் திருமணமாகி 3 மாதங்களே ஆன இளம்பெண் உயிரிழந்த நிலையில் கண்டுபிடிக்கப்பட்டார். தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு சென்ற காவல்துறையினர் உடலை மீட்டு உடற்கூறு பரிசோதனைக்காக அரசு மருத்துவமனைக்கு அனுப்பினர். இந்த உயிரிழப்புக்கான காரணம் குறித்து பல்வேறு கோணங்களில் போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மதுரை அருகே 2 பேருந்துகள் நேருக்கு நேர் மோதிய கோர விபத்தில் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை 6ஆக உயர்ந்துள்ளது. இந்த விபத்தில் 40க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்து அருகிலுள்ள அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். விபத்துக்கான காரணம் குறித்து காவல்துறையினர் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். மீட்பு பணிகள் மற்றும் போக்குவரத்து சீரமைப்பு நடவடிக்கைகளும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன.
ஈரோடு மாவட்டம் பவானிசாகர் அணைக்கு வரும் நீர்வரத்து 784 கன அடியிலிருந்து 573 கன அடியாக குறைந்துள்ளது. இதேவேளையில் பாசன தேவைக்காக அணையிலிருந்து வினாடிக்கு 755 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து குறைந்துள்ள நிலையில் அணையின் நீர்மட்டத்தை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். சேலம் மாவட்டம் மேட்டூர் அணைக்கு வரும் நீர்வரத்து வினாடிக்கு 75 கன அடியாக குறைந்துள்ளது. இதற்கிடையில் குடிநீர் தேவையை பூர்த்தி செய்ய அணையிலிருந்து வினாடிக்கு 1000 கன அடி தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நீர்வரத்து குறைந்துள்ளதால் அணையின் நீர்மட்டம் மற்றும் நீர் இருப்பை பொதுப்பணித்துறை அதிகாரிகள் தொடர்ந்து கண்காணித்து வருகின்றனர். அதிமுகவில் இருந்து பிரிந்து சென்றவர்கள் மீண்டும் கட்சியில் இணைவார்கள் என்று அக்கட்சியின் பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தெரிவித்துள்ளார். சேலத்தில் நடைபெற்ற கட்சி ஆலோசனைக் கூட்டத்தில் பேசிய அவர் கட்சியை மேலும் வலுப்படுத்த அனைவரும் ஒருங்கிணைந்து செயல்பட வேண்டும் என்று வலியுறுத்தினார். வரவிருக்கும் அரசியல் சூழலை எதிர்கொள்ள அதிமுக தொண்டர்கள் தயாராக இருக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். தேனி பழைய பேருந்து நிலையம் அருகே உள்ள பூ மார்க்கெட்டில் பணியாற்றிக் கொண்டிருந்த பூ வியாபாரி ஒருவர் திடீரென மயங்கி விழுந்து உயிரிழந்த சம்பவம் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. போடி நாயக்கனூரைச் சேர்ந்த சந்துரு பூக்களை எடை போட்டு கணக்கு எழுதி கொண்டிருந்த பொழுது திடீரென மயங்கி விழுந்தார். உடனடியாக மருத்துவமனைக்கு அழைத்து சென்ற நிலையில் அவர் ஏற்கனவே உயிரிழந்ததாக மருத்துவர்கள் தெரிவித்தனர். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி மறைவுக்கு முதலமைச்சர் விஜய் ஆழ்ந்த இரங்கல் தெரிவித்துள்ளார். தமிழ் இலக்கியத்திற்கு பூமணி ஆற்றிய பங்களிப்பு என்றும் நினைவு கூறப்படும் எனவும் முதலமைச்சர் விஜய் புகழாரம் சூட்டியுள்ளார். சாகித்ய அகாடமி விருது பெற்ற மூத்த எழுத்தாளர் பூமணி மறைவுக்கு அரசியல் தலைவர்கள் மற்றும் எழுத்தாளர்கள் இரங்கல் தெரிவித்துள்ளனர். கரிசல் இலக்கியத்தின் மூத்த எழுத்தாளர் மறைந்துவிட்டார் என புகழ் மாலை சூட்டியுள்ளனர். பூமணி எழுதிய வெக்கை நாவல் அசுரன் திரைப்படமாக வெளியாகி பெரும் வெற்றி பெற்றது குறிப்பிடத்தக்கது. தமிழ்நாட்டில் கன்றுகள் மற்றும் பசுக்களை வெட்ட விதிக்கப்பட்ட தடை தொடர்பான வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவுக்கு உச்சநீதிமன்றம் இடைக்கால தடை விதித்துள்ளது. இந்த விவகாரம் தொடர்பாக சம்பந்தப்பட்ட தரப்பினரிடம் பதில் கேட்டு நோட்டீஸ் அனுப்பியுள்ள உச்சநீதிமன்றம் வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை நடைபெறும் வரை இடைக்கால உத்தரவு அமலில் இருக்கும் என்று தெரிவித்துள்ளது. பல்கலைக்கழக துணைவேந்தர் தேடல் குழுவில் யுஜிசி பிரதிநிதியை சேர்க்கும் வகையில் பல்கலைக்கழக சட்டங்களை திருத்தப் போகிறதா என்று பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் கேள்வி எழுப்பியுள்ளார். மேலும் மாநிலங்களின் கல்வி அதிகாரம் மற்றும் உரிமைகளை பாதிக்கும் எந்த நடவடிக்கைக்கும் இடமளிக்க கூடாது என்றும் தமிழ்நாடு அரசு மாநில உரிமைகளை தாரை வார்க்கக்கூடாது என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். திமுக முன்னாள் அமைச்சர் தாமோ அன்பரசன் மீது பரங்கிமலை காவல் நிலையத்தில் நில அபகரிப்பு புகார் அளிக்கப்பட்டுள்ளது. தேர்தல் காலத்தில் வாடகைக்கு பெற்ற நிலத்தை பின்னர் திருப்பி ஒப்படைக்கவில்லை என ராஜேஷ் என்பவர் குற்றம் சாட்டியுள்ளார். இந்த புகார் தொடர்பாக காவல்துறையினர் மனுவை பெற்று ஆரம்பகட்ட விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். எம்எல்ஏ பதவியிலிருந்து எம்ஆர் விஜயபாஸ்கர் ராஜினாமா செய்தது குதிரை பேரத்தின் விளைவு என்று திமுக அமைப்பு செயலாளர் RS பாரதி குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இந்த விவகாரத்தில் ஆளுநர் உரிய நடவடிக்கை எடுக்காவிட்டால் நீதிமன்றத்தை நாடுவோம் என்றும் அவர் திட்டவட்டமாக தெரிவித்துள்ளார். தமிழ்நாட்டில் 5 சட்டமன்ற தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலை தடை செய்த உத்தரவுக்கு எதிராக வழக்கறிஞர் வெங்கடாஜலபதி உச்சநீதிமன்றத்தில் கேவியட் மனு தாக்கல் செய்துள்ளார். தனது தரப்பு வாதங்களை கேட்காமல் எந்த உத்தரவும் பிறப்பிக்க கூடாது என்று மனுவில் வலியுறுத்தப்பட்டுள்ளது. இந்த வழக்கு தொடர்பான அடுத்த கட்ட நடவடிக்கைகள் மீது அரசியல் வட்டாரங்களில் எதிர்பார்ப்பு ஏற்பட்டுள்ளது. கரூரில் கோயில் நிலங்களை பட்டா வழங்க பிறப்பிக்கப்பட்ட உத்தரவுக்கு தடை விதிக்க கோரி உயர்நீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. இந்த மனுவை முறையாக தாக்கல் செய்தால் நாளை விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மீது கோயில் நிர்வாகம் மற்றும் பொதுமக்கள் மத்தியில் எதிர்பார்ப்பு நிலவுகிறது. திமுக முன்னாள் அமைச்சர் ஏவா வேலுவுக்கு எதிரான லுக் அவுட் நோட்டீஸுக்கு விதிக்கப்பட்ட இடைக்கால தடையை எதிர்த்து தமிழக அரசு உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்துள்ளது. இந்த வழக்கை வரும் புதன்கிழமை விசாரணைக்கு எடுத்துக்கொள்வது குறித்து பரிசீலனை செய்யப்படும் என்று நீதிபதி தெரிவித்துள்ளார். இந்த வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை மீது அரசியல் வட்டாரங்களில் கவனம் திரும்பியுள்ளது. இந்தியாவின் கல்வித்துறையில் புரட்சிகரமான மாற்றத்தை ஏற்படுத்த வேண்டிய நேரம் இது என்று மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி தெரிவித்துள்ளார்.
வருகிற 17ஆம் தேதி டேராடூனில் நடைபெறவுள்ள பேரணியை முன்னிட்டு வெளியிட்டுள்ள பதிவில் தரமான மற்றும் சமமான கல்வி அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். முதலமைச்சராக ஆட்சி பொறுப்பேற்ற பிறகு முதல் முறையாக சென்னை பெரம்பூர் தொகுதிக்கு முதலமைச்சர் விஜய் சென்றார். அவருக்கு வழிநெடுகிலும் கட்சித் தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் உற்சாக வரவேற்பு அளித்தனர். பல இடங்களில் மலர் தூவி முழக்கங்கள் எழுப்பி அவரை வரவேற்ற நிலையில் முதலமைச்சர் பொதுமக்களை கைகூப்பி வாழ்த்துக்களை ஏற்றுக்கொண்டார். சென்னை பெரம்பூரில் திறந்து வைக்கப்பட்ட புதிய சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தில் முதலமைச்சர் விஜய் சட்டமன்ற உறுப்பினர் இருக்கையில் அமர்ந்தார். பின்னர் அலுவலகத்தில் வைக்கப்பட்டிருந்த கோப்புகளை சிறிது நேரம் ஆய்வு செய்து அதிகாரிகளுடன் ஆலோசனை நடத்தினார். தொடர்ந்து அலுவலகத்தின் வசதிகளையும் பார்வையிட்டு நிகழ்ச்சியை நிறைவு செய்தார். சென்னை பெரம்பூரில் புதிதாக கட்டப்பட்டுள்ள சட்டமன்ற உறுப்பினர் அலுவலகத்தை முதலமைச்சர் விஜய் திறந்து வைத்தார். தொடர்ந்து அங்கு அமைக்கப்பட்டுள்ள இ-சேவை மையத்தையும் திறந்து வைத்து அதன் செயல்பாடுகளை பார்வையிட்டார். பொதுமக்களுக்கு அரசின் சேவைகள் விரைவாகவும் எளிதாகவும் கிடைப்பதை உறுதி செய்யும் வகையில் இந்த வசதிகள் அமைக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இத்துடன் நான்ஸ்டாப் நியூஸ் நிறைவு பெறுகிறது. அண்மை செய்திகளுக்கு தொடர்ந்து பாருங்கள் நியூஸ் 7 தமிழை.